தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. That one line is enough, sir, but I'll read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும். இந்த பொம்பளையா பேசுறத கேட்டீங்களா? அதாவது மானம் ஈனம் சூடு சொரணம் உள்ள எந்த ஒரு தமிழனாவது இந்த பேச்சை கேட்டா சும்மா இருக்க முடியுமா? நல்லா வாயில நல்லா வருது, கேட்கணும் போல இருக்குது. ஆனா நம்ம சேனல் இருக்குது பாத்தீங்களா, ஏற்கனவே சும்மா இல்லாம ஏதோ பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த சேனல் ஒரு சேனல் போச்சு. இது கடைசியா தமிழ் குடி உருவாக்கி இருக்கிறோம். இதுலயும் அந்த மாதிரி பேசி இந்த சேனலையும் முடிக்கிட்டா இன்னொன்னு ஆரம்பிப்பேன்னு வைங்க, எத்தனை ஆரம்பிச்சுட்டு இருக்க முடியும்? இந்த பொம்பளை சொல்ற விஷயத்த நல்லா தயவு செய்து நல்லா கேளுங்க. தமிழை படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்பவும் சொல்றேன், தமிழை படிச்சா பிச்சை எடுக்க முடியாது, பிச்சை எடுக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் பிச்சை போடுறோங்க. கோயில்ல தட்டை தூக்கி நின்றுட்டு இருக்கியே, உங்க அவா தானே, உங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறது நாங்க தானே. உங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும் சொல்லுங்க? பூஜையை தவிர வேற என்ன செய்ய முடியும்? பூஜை என்ற பேர்ல நாங்க போடுற பிச்சை எடுத்துட்டு போயிட்டா நீங்க குடும்பத்தையே உங்களுடைய வாழ்வாதாரமே நடத்திட்டு இருக்கீங்க. இன்னும் என்னால நிறைய கொச்சையா பேச முடியும், வேணாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போதும். அம்மையார் அவர்களே, இத்தோட மூடிக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழர்களை சீண்டி விட்டுறாதீங்க, வில்லங்கமாயிடும்.